பிரதமர் வந்து கூட்டணி எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க, கையெல்லாம் தூக்கிங்கன்னு. அந்த கூட்டத்தில் கோவில் கட்சி திமுக ஊழல் ஆட்சி நடத்துறாங்களான்னு சொன்னாரு. முதல்ல உங்க யோகிதை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க கை தூக்கினவங்களாம் யாரு சுத்தமானவனா? எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு 3 மாசத்துக்கு முன்ன? இனி எந்த காலத்திலும் பிஜேபி கூட கூட்டணியே கிடையாது சொன்ன பெரிய மனுஷன் தான். 3 மாசத்துக்கு அப்புறம் பிஜேபி மேல போயிருக்கிறாரு. இதே தினகரன் என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார்னா அது நான் தூக்கு போடுறது சமம்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்குதா இல்லையா? நீங்களாம் நம்மளாம் மறந்துனால தான் இவெல்லாம் ஏமாத்திக்கிறான். யார் யோகிய? நம்மளை பார்த்து ஊழல் ஆட்சின்னு சொல்றிய, உங்களுக்கு யோகிதா இருக்குதா? அதிமுக காரன் தனியா நின்றுதா கூட பாவம் 2-3 ஓட்டு அதிகமாக வாங்கியிருப்பான். இன்னைக்கு பிஜேபி கூட சேர்ந்ததுனால மொத்தத்தில் டெபாசிட் ஆக போகிறது நீங்க தான் ஞாபகம் வச்சு எழுதி வச்சு. இன்னைக்கு எதனால கூட்டணி நீங்களாம் போய் சேர்ந்துருக்கிறீங்க? ஒவ்வொருத்தர் மேலே கேஸ் இருக்குது. உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் இன்னைக்கு பிஜேபி பக்கம் போயிருக்கீங்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. வெற்றி கூட்டணி நம்ம கூட்டணி மட்டும்தான். இப்ப அச்சு சொல்றேன், நீங்க எழுதி வச்சீங்க. 2021 1.5 மாசத்துக்கு நடைபெற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வரும். 2வது முறையாக நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு முதலமைச்சர் வருவார்.